அனைவருக்கும் வணக்கம் and a very happy Wednesday. நிறைய டெக் அப்டேட்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி மீ உடைய லான்ச்சஸ் எல்லாம் பார்த்துடலாம். ரியல்மில அவங்க லான்ச் பண்ண போற ப்ராடக்ட்ஸ் உடைய லிஸ்ட். அது மட்டும் இல்ல Flipkartல வந்து நம்ம எல்லாரும் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பசில் மாதிரி வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லா எக்ஸைட்டிங் டெக் அப்டேட்ஸும் பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 331ல இன்னைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்கு. தவறாம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. டீடைல்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ட்ரீம் 11 ஒரு பாப்புலரான ஆன்லைன் கேமிங் சைட், அப்படி இல்லைனா ஃபேண்டசி ஸ்போர்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். பெட்டிங் பிளாட்ஃபார்ம், பே அண்ட் ப்ளே சைட் என்ன வேணால் சொல்லலாம். இது வந்து 100% இந்தியாவில் லீகல். பட் ஸ்டில் இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இதை பேன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ஆந்திராவில் ட்ரீம் 11 வந்து பேன் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஏற்கனவே வந்து இந்தியாவில் தெலுங்கானா, சிக்கிம், ஒடிசா, அசாம் இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இந்த ஆப்பை பேன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இப்போ அடுத்ததாக ஆந்திர பிரதேஷ்னு இதை பேன் பண்ண போகிறதா தெரியுது. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு. ஐபிஎல் உடைய மெயின் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லும்போது ட்ரீம் 11 தான். இதனால ஐபிஎல் மேட்ச்ல வந்து இந்த ஆப் வழியா நிறைய பேர் வந்து பெட்டிங் பண்ணி, அதாவது பணம் கட்டி வந்து அவங்களுடைய பணத்தை வந்து லூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆந்திரா கவர்மெண்ட் வந்து ரொம்பவே குவிக்கா இந்த ஆப்பை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பேண்டமிக், நிறைய பேருடைய எக்கனாமிக் கண்டிஷன் வந்து ரொம்பவே போரா இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு ஃபேண்டசி, ஒரு பெட்டிங் சைட்ல போய் யாரும் அவங்களுடைய பணத்தை லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆந்திரா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் ஆந்திர பிரதேஷில் யாருமே ட்ரீம் 11 ஆப் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து கேமரா ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுன்னு நிறைய யூசர்ஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக ஃபேஸ்புக் வந்து இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் தான். ஹேக்கர்ஸ் வந்து சில இமேஜஸ், அதாவது மெலேஷியஸ் இமேஜஸ் வந்து நிறைய யூசர்ஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. இந்த இமேஜஸை வந்து நம்ம வந்து இமெயில் வழியாவோ இல்லை வாட்ஸ்அப் வழியாவோ இல்லை இன்ஸ்டாகிராம் வழியாவோ அவங்க அனுப்பியிருக்காங்க. ஒன்ஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து இவங்க அனுப்பின இமேஜஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி என்னன்னு பார்த்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக இதோட கோட் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து இன்ஜெக்ட் ஆகிடும். ஒன்ஸ் இன்ஜெக்ட் ஆனோடனே நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே இவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, கேமரா ஆப் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெலேஷியஸ் இமேஜ் தான் காரணம் இவ்வளோ நாள் இந்த பிரச்சனைக்கு. ஸோ இது வந்து ஃபேஸ்புக் தரப்புலேருந்து இந்த பக்கை வந்து அட் ப்ரெசன்ட் சரி பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பக்கை கண்டுபிடிச்சது ஒரு சைபர் செக்யூரிட்டி டீம் தான். ஸோ ஃபைனலாக ஃபேஸ்புக் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இந்த பெரிய பக்கை வந்து சரி பண்ணிட்டதா வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளுடைய ஐஃபோன் 12 சீரீஸில் 4 ஸ்மார்ட் ஃபோன் வந்து அக்டோபர் 13 இவங்க லான்ச் பண்ணாலும் 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஷிப்மெண்ட் வந்து இப்போவே, அதாவது அக்டோபர் 5 இவங்க பண்ண போகிறதா தெரியுது. ஐஃபோனுடைய 12, அதுக்கப்புறம் 12 மினி, இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் அக்டோபர் 5 அன்றைக்கே வந்து எல்லா ஸ்டோர்ஸ்க்கும் இவங்க ஷிப்மெண்ட் பண்ண போகிறதா தெரியுது. இதை அடுத்து வந்து ஐஃபோன் 12 வந்து அக்டோபர் 13 அன்றைக்கி லான்ச் ஆனோடனே இமீடியட்டாக வந்து இதோட ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லை, ஐஃபோன் 12 மினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 5.4 இன்ச்சஸில் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில், அதாவது 51,000 கிட்ட இது இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 4G வேரியண்ட்டாக தான் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. அடுத்தது ஐஃபோன் 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6.1 இன்ச்சஸ், பட் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஐஃபோன் அவங்களுடைய 12 சீரீஸில் வேறு என்னென்ன விஷயங்கள் இவங்க ரிவீல் பண்ணுறாங்கன்னு. ஷாமியுடைய Mi Band 5 ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது AMOLED பேனல், 1.1 இன்ச்சஸ் டிஸ்பிளே சைஸோட கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 11 டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மோடோட இது அவைலபிளாக இருக்குது. இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. பிளாக், நேவி ப்ளூ, பர்பிள், ஆரஞ்ச், ஸ்டீல்னு நிறைய விதமான கலர்ஸில் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி, அதாவது சிங்கிள் சார்ஜில் வந்து உங்களுக்கு 14 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட விலை இந்தியாவில் வந்து 2499 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 உங்களுக்கு me.com, அதுக்கப்புறம் அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஷாமியுடைய Mi Watch Revolveவும் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இது ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ண அதே சர்க்குலர் டயலோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி. பட் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய ட்ராக்கிங், அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருந்தாலும் இதில் ஸ்ட்ரெஸ் லெவல் மானிட்டரிங்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது 2 கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சில்வர் அண்ட் பிளாக் 2 கலர்ஸ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 10,999 உங்களுக்கு அக்டோபர் 6 அவைலபிளாக இருக்குது. இதோட ஃபர்ஸ்ட் சைடில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷாமி வந்து Mi Watch Revolveவும் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே
Xiaomi உடைய 12 watt driver Mi smart speaker-ம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட விலை அப்படினு பாத்தீங்கன்னா வந்து 3999. இதுலயும் உங்களுக்கு inauguration offer வந்து 500 ரூபாய் குறைச்சு வந்து 3499 ரூபாய்க்கு வந்து எல்லா official websites Amazon, Flipkart அது மட்டும் இல்ல உங்களுக்கு Mi stores-லயும் available-ஆ இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இந்த Mi smart speaker அப்படினு பாத்தீங்கன்னா இது Google சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்ல இதுல வந்து உங்களுக்கு LED flash அதாவது Amazon உடைய Echo-ல பார்த்த மாதிரி ஒரு LED flash-ம் கொடுத்திருக்காங்க. இது கூடவே Mi smart LED bulb வந்து 499 ரூபாய்க்கும் Mi leisure shoes-ன்னு லான்ச் பண்ணிருக்காங்க 1499 ரூபாய்க்கு. கூடவே வந்து Mi automatic soap dispenser 999 rupees வந்து இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. பேண்டமிக் அப்படிங்கிறதுனால சோப் டிஸ்பென்சர் வந்து ஆட்டோமேட்டிக் சோப் டிஸ்பென்சர் இவங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கையை கட்டினா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சோப் வரும், வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் சோப் டிஸ்பென்சரும் வந்து Xiaomi தரப்புலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது Xiaomi-உடைய Mi Home, Mi.com எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. Realme இந்தியாவில் அக்டோபர் 7 அன்னைக்கு ஒரு லான்ச் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் Realme-உடைய 7A அதுக்கப்புறம் Realme 7 Pro SE இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்றது. இது கூடவே நிறைய ப்ராடக்ட்ஸும் இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ Realme 7A அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தோனேஷியாவில் லான்ச் ஆன அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. Snapdragon 662 குவாட் கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இது கூடவே Realme 7 Pro உடைய ஸ்பெஷல் எடிஷன். இந்த ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பேனல் வந்து உங்களுக்கு லெதரில் கொடுக்குறாங்க. இந்த லெதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலரில் வந்து ஃபாக்ஸ் லெதர் ஃபினிஷில் வந்து இது சன் கிஸ்ட் லெதர் எடிஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த Realme உடைய 7 Pro ஸ்பெஷல் எடிஷனும் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. கூடவே மற்ற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme உடைய பட்ஸ் ஏர் ப்ரோ, Realme உடைய வாட்சஸ், ஸ்மார்ட் கேமரா, அதுக்கப்புறம் சவுண்ட் பார், ஸ்மார்ட் பிளக் இது எல்லாமே லான்ச் பண்ணுறாங்க. இது கூடவே Realme உடைய ஸ்மார்ட் டிவி ஃபர்ஸ்ட் SLED டிவியும் வந்து அன்றைக்கி தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ Realme தரப்புலேருந்து அக்டோபர் 7 அன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூடவே நிறைய ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்ணுறாங்க. Oppo கூடிய விரைவில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் டிவி லான்ச் பண்ண போகிறதா ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இந்த டிவியோடைய ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து இப்போ Oppo வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இமேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஏற்கனவே ரூமர்ஸில் வந்து இது 8K அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து 4K அப்படிங்கிற மாதிரி இது ஃபீச்சர் ரிவீல் ஆயிருக்கு. இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இவங்க கொடுக்குறாங்க. மற்றபடி இது ஒரு QLED பேனலில் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. Oppoடைய இந்த ஸ்மார்ட் டிவியோடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாப்அப் கேமராவோட லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸோட Oppoடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் டிவி இவங்க கொடுக்குறாங்க. இது ரெண்டு சைஸஸில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்றது 55 and 65 inches-ல. Oppo A93 இந்த ஸ்மார்ட் ஃபோன் மலேசியாவில் அக்டோபர் 6 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் ஆன Oppo F17 Pro அதை தான் ரீபிராண்ட் பண்ணி மலேசியாவில் A93 இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் தான். 6 கேமராஸ் இவங்க கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் டூவல் செல்ஃபி, ரியர் சைடில் 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லீக்காக லைட் வெயிட் ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ணலாம். இதோட சிப்செட் மீடியாடெக் ஹீலியோ P95ல இவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக Oppoடைய F17 Pro ரீபிராண்ட் ஆகி A93 இந்த பேரில் மலேசியாவில் அக்டோபர் 6 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. சாம்சங் அவங்களுடைய Galaxy A7 டேப் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் கேட்டகரியில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டைப் இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று வந்து உங்களுக்கு வைஃபை, இது வந்து 17,999 கொடுத்துருக்காங்க. LET மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இதோட ப்ரீ புக்கிங்கில் வந்து உங்களுக்கு ஆஃபரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீ புக் பண்ணும்போது இந்த டேப் உடைய கவர் வந்து 5,000 ஆக்சுவல் ப்ரைஸ், இது வந்து உங்களுக்கு 1,875க்கு அவைலபிளாக இருக்கும். அதோட வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு 2,000 கேஷ்பேக் ஆஃபர் வேணும்னா நீங்கள் ICICI கிரெடிட் இல்லைனா டெபிட் கார்டில் இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 2,000 ஆஃபரும் இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் எல்லாம் வந்து உங்களுக்கு இனாக்ரேஷன் ஆஃபர் தான். ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் முதல்ல இதை ப்ரீ புக் பண்ணி இந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 662 உங்களுக்கு சிங்கிள் ரியர் கேமரா, 7040 mAh பேட்டரியோட இது இந்தியாவில் ஃபைனலாக லான்ச் ஆயிடுச்சு. சாம்சங் உடைய பாப்புலரான M சீரீஸில் M40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2019ல லான்ச் பண்ணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சக்ஸஸர் M42வும் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. சாம்சங் வந்து அவங்களுடைய M42 அதுக்கப்புறம் M12s இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது 2020க்குள்ளே இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீலால் M சீரீஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இதுலேயும் வந்து உங்களுக்கு பிக் பேட்டரி இவங்க கொடுக்கலாம். பட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 64 மெகா பிக்சல் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ M42 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இவங்க லான்ச் பண்ண M31s விட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி அதை M51 விட கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ M42 கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் பார்க்கலாம். விவோவுடைய பாப்புலரான V சீரீஸில் V20 சீரீஸ் அக்டோபர் 12 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் டீசர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து Vivo V20 சீரீஸ் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ Vivo V20 சீரீஸ் சொல்லும்போது வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் Vivoவுடைய V20 SE அதுக்கப்புறம் V20 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ அக்டோபர்
நவம்பர் 12 அன்னைக்கு இது இந்தியாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். ஆப்வியஸாக வி சீரிஸ் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கும். ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு போஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அவைட்டட் ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி 2020 சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ளஸ் ப்ராசஸர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ், 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதுவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6000 mAh பேட்டரின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் ஆசூஸுடைய ROG மட்டும்தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே லான்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியுடைய Mi 10T Pro 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காது வந்து ஷாமியுடைய Mi 10T Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக ஷாமியுடைய Mi சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு இவங்க சொல்லும்போது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஷாமி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது இது போக்கோவுடைய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வருது. இன்னும் சொல்லப்போனால் இது Poco F2 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ Poco F2 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் இவங்க கொடுக்கலாம். இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கலாம். 2020க்குள்ளே இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகுது இந்த போஸ்டரை வச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Poco F2 இந்த ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆகுமா? அடுத்ததான் இன்னைக்கு கிவ் அவே கான்டெஸ்டான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். ஒப்போவுடைய F17 Pro மலேசியாவில் என்ன பேரில் ரீபிராண்ட் பண்ணி உங்கள் லான்ச் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், ஒப்போவுடைய F17 Pro மலேசியாவில் என்ன பேரில் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்க, அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்டான கேள்விக்கான பதில் வியூ ஒன்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து நவீன் கோபிநாத். கங்க்ராச்சுலேஷன் நவீன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.